பிடிச்ச வரிகள்ல ஒன்று, உன் கருங்கூந்தலில் இருந்து உதிர்ந்த பூவை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேன். குப்பை பொறுக்கிட்டு இருந்திருக்கான்னு அர்த்தம். இது கார்பரேஷன் லாரி பண்ண வேண்டிய வேலையை நாம காலேஜுக்கு அனுப்பிவிட்ட பையன் பண்றான்னா என்ன முன்னேற்றம் பார்த்தீங்களா? நாங்க 3 பேர் காதலுக்கு விரோதிகள் இல்லைங்க. ஆனால் இளமையில் காதல் முன்னேற்றத்துக்கு உதவுதான்னு கேட்டால் அதுக்கு பதில காணோம். அது எல்லாத்துக்கும் மேலே பில்லு போட்டு டேக்ஸ் மேலே டேக்ஸ் போடுறதுனால பொருளாதாரம் வளருதான். நம்ம கடலூர்ல எல்லாம் 140 கிலோமீட்டரில் புயல் அடிச்சிருச்சுங்க. 150 வருடத்து முந்திரி தோட்டத்திலேருந்து மரங்கள், பலா மரங்கள் எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் பன்ருட்டி பலாப்பழம் சாப்பிடணும்னா உங்களால் சாப்பிட முடியாது, உங்கள் பேரன் தான் சாப்பிட முடியும்னு அங்கே இருக்கிறவங்களாம் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அவ்வளவு சேதம், பொருளாதார நஷ்டம். இதுக்கு ஒரே தீர்வு ஆர்த்தி மேடம் தான் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் காதல் பண்ணாங்கன்னா மொபைல்லையே பேசி டாக்ஸுக்கு மேலே டாக்ஸ் போட்டு பலாமரம் வளர்ந்துடும். இப்படியெல்லாம் பேசுகிறான். ஆனால் நீங்கள் செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கணவர் வாய்த்திருக்கிறார், அவங்க காதலை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அதை அங்கீகரிக்கிறேன், அவங்கள வாழ்த்துகிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் சார்பாக. யாரோ சிலருக்கு தான் இது அமையும். அவங்க சொல்றாங்க காதலிக்கிறதுக்கு 4 விஷயங்கள் வேண்டும். 1 உழைப்பு, 2வது வீரம், 3வது நேர்மை, 4வது பொறுமை. இதுக்கு காதல் டிக்ஷனரின்னு பேர். உழைப்புனா என்ன தெரியுமா? 5 வருஷம் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, பின்னாடியே சுத்துறது. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா 10 போதாது, அது கப்புல மிஞ்சி இருக்கிறத எடுத்து சாப்பிடணும், அப்புறம் கப்பை கொண்டு போய் போடணும். இது சூப்பர் உழைப்புங்க. அதனால தான் இந்த மாதிரி ஊர்களில் வந்து நீங்கள்லாம் திரமாக சம்பாதிக்கிறீங்க. இந்த மாதிரி உழைப்பு யாரும் செய்ய முடியாது. ஓகே, அது பரவாயில்ல. 2வது என்ன வீரம்ன்றீங்க? அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அடக்கிறதா? அப்பா அம்மாட்ட பேசுறது. அதை விட நேர்மை. அடுத்த பொண்ணை பார்த்தா சிரிக்காமல் இருக்கிறது. காதலிக்கிறவங்க தங்கச்சியை பார்த்தா கூட சிரிக்க மாட்டேங்க. ஏன்னா சிரிச்சிட்டானா இந்த பொண்ணு கோபிச்சுக்கிறோம்ல. ஏமா எங்களை கொள்றீங்க? காதல் பண்ணினவர்கள் இன்றைக்கு எங்கே போகிறார்கள்? 2 இடங்கள் தான். ஓரளவு துணிச்சலாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஏட்டையா தொப்பியை கழட்டி வச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். துணிச்சல் இல்லாதவர்கள் கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்டுக்கு போறாங்க. 2 இடமும் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் என்று அடுத்து வருகிற பாரதி சொல்ல முடியுமா? காதல்னா என்ன? அது இளமையில் வருகிற இனக்கவர்ச்சி, அவ்வளவுதான். அது கிறுக்கனை கூட கவிஞனாக மாற்றுகிறது. அது சார், ஒரு காலத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சவன் தான் தமிழ் சினிமாவில் தாடி வளர்ப்பான். இப்போ தாடி வளர்த்தவனுக்கு தான் காதலே வருது. இந்த மண்ணில் நாம் ஹீரோக்களாக பார்க்கிறவர்கள் எப்படி ஆகிவிட்டார்கள் தெரியுமா? இதுதான் காதல்ன்ற சிந்தனையே கீழே போனது. களவாணி, மெக்கானிக்கு, காணா போனவன், இவரெல்லாம் ஹீரோ. இவங்க எல்லாரும் காதல். ஒரு காதல் நிறைவேறினதாக கிடையாது சினிமாவில் கூட காதலை நிறைவேற்ற துப்பு இல்லாத இந்த சமூகத்தில் காதல் ஜெயிக்கும் முன்னேறும்னு ஒரு 3 பேர். அது இங்கே உழைப்பால் உயர்கிற அமீரகத்தில் வந்து அவன் திரும்பி பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கான். அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வெள்ளிக்கிழமையை தேடிட்டு நிற்கிறான். எந்த பேங்க்ல போய் பணம் கட்டினா அப்படியே தினம் உடனே ஊருக்கு போகும்ன்ற கனவுகளில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். இங்கே வந்து காதலை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னே கேட்குறேங்க, வெள்ளிக்கிழமை ஆனா காதலிக்காத பையன் அப்பா அம்மாட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வச்சிருவான். காதலியை விட்டுட்டு வந்தவன் காசையெல்லாம் வெள்ளிக்கிழமையில பேசியே ஒழிச்சிருவான். இளைஞன் இந்த ஊர்ல கடை வாங்குறான்னு அவன் காதலிக்கிறான் என்று உறுதியாக அர்த்தம். ஊருக்கு பைசா அனுப்ப மாட்டான். 55 டிகிரி வெயிலில் அவன் கஷ்டப்பட்டுட்டு ஊருக்கு பைசா அனுப்பாம மொபைலில் பேசிக்கிட்டு இருப்பான். இதுக்கு பேர் முன்னேற்றமாக்கும் சார். இங்கே விட்டுருங்க, எங்கள் ஊர்லேயே ஒவ்வொரு மொபைல் கம்பெனியும் லைஃப் டைம் ஃப்ரீன்னு எதுக்கு கொடுக்குறான்? லைஃப் டைம் வேலிடிட்டின்னு. யாரை நம்பி கொடுக்குறான்? அது என்ன லைஃப் டைமுக்கு வேலிடிட்டி 245 ரூபாய்க்கு தருவானாக்கும்? ஒரே நம்பிக்கை தான். காதலர்கள் எப்படியோ 6 மாதத்தில் ஒன்று காதலியை மாற்றுவான், இல்லாட்டி சிம்மை மாற்றிடுவான்.